ஆண்கள்லாம் ஏங்க இப்படி மாறிட்டீங்க? என் கண்ணு கலங்குது. உண்மையாலே என் மனசு குமுறுது. நான் நிஜமா தான் கேட்குறேன். முன்னெல்லாம் ஆண்கள் எப்படி தெரியுமாங்க இருந்தாங்க? உண்மையா இருந்தாங்க. உண்மையாலே தான். இங்கே தான் தேவதாஸு, சரிங்களா? மும்தாஜ் மகளுக்காக கட்டின ஷாஜகானு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேருங்க இங்கே துறவிகளாக போனவங்களும், சன்னியாசியும், பெண் பெண் வாடையே இல்லாத சித்தர்களும், மகரிஷி போன்ற மகான்களும் இங்கே இருந்தார்கள். பெண்மையை தாயாய் போற்றக்கூடியவர்கள்லாம் எவ்வளோ பேர் தெரியுமாங்க? அதையே பெண்களை ஏமாத்துருவாங்க. நான் ஒத்துக்கிறேன். எங்கள் காலகட்டத்திலலாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, கூட சகோதரிகள் இருக்காங்க. வீட்டில் செட் ஆகாது, அவங்களுக்கு லைஃப் இருக்குது, நம்ம பண்ணிக்கிட்டால் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கை பாதிக்கப்படும்னு ஆண்கள்கிட்ட பார்த்திங்கன்னா காலில் விழுந்து கதறி பிரிகிற பெண்கள் இருந்திருக்காங்க. சரிங்களா? ஆண்கள் ரொம்ப தற்கொலை பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையை வெறுத்து திருமணமே பண்ணாமல் இருந்திருக்காங்க. நிறைய பேர் தனியாலாம் வாழ்ந்திருக்காங்க. ஆண்கள் ரொம்ப புனிதமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஏங்க ஆண்கள் இப்படி மாறிட்டீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு வேறு 1 மணி நேரத்துக்கோ 2 மணி நேரத்துக்கோ ஒரு பொண்ணு போதுமா? ஒரு பாட்டுக்கோ? நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் ஐடி துறையில் ஆகட்டும், இங்கே படிக்காத ஆண்கள் எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டப்படுறீங்க. உங்களுக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கல, அங்கீகாரம் கிடைக்கல. ஒரு ரூபாவும் நீங்கள் சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. சரி, நீங்கள் வசதியாகவே இருங்க, கை நிறைய சம்பாதிங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒரு மன அழுத்தம் இருக்கோ, உடல் அளவில் எவ்வளோ கஷ்டம் இருக்கோ, எல்லாமே இருக்கும். அதை கொண்டு போயிட்டு இங்கே பப்லேயும் ஒரு டோக்கன் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் ஒரு டோக்கன் தந்து ஒரு பொண்ணோடு இருக்கிறதுக்கு, ஆடுறதுக்கு, பாடுறதுக்கு இவ்வளோ ரேட்டுன்னு கொடுக்குறாங்களே. ஒரு நிமிஷம் நீங்கள் யோசித்து பார்க்க மாட்டிங்களா? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு அதை சம்பாதிக்கிறீங்க. பெற்றவங்க உங்கள் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சுருப்பாங்க. உங்கள் கட்டின மனைவி எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. உங்கள் பிள்ளைங்களை பற்றி யாரையும் பற்றி நினைக்க மாட்டிங்களா? இப்போயே ஆண்கள் இப்படி மாறிட்டீங்க. ஏன் குணம் இப்படி தரங்கிட்டு போயிடுச்சு? எங்களை மாதிரி பெண்கள்லாம் உங்களை ஏமாற்றும் போது கூட சரி, உங்கள் உயிர் தியாகம் பண்ணீங்க நீங்கள். பெண்களுக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணீங்க நீங்கள். காவியத்தில் இடம் பிடிச்சவங்க ஆண்கள், பரதேசியாக போனவர்கள் ஆண்கள். காதலர் படம் பார்த்துருக்கீங்களா? காதல் படம். அந்த பொண்ணை காதலிச்சு அவன் தான் பைத்தியம் பிடிச்சது. இங்கே நிறைய ஆண்கள் அப்படி தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ ஏங்க இப்படி பெண் பைத்தியம் பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள்லாம் ஒரு கவர்ச்சினால் ஈர்க்கப்பட்டு விட்டுட்டீங்க. இப்போது அப்படியெல்லாம் இல்லை. ஆண்கள் ரொம்ப மனதைரியமானவங்க, மனதளவில் உறுதியானவங்க. அதை நான் நம்புகிறேன். உங்கள் தாயா, உங்கள் சகோதரியா, உங்கள் வீட்டு பெண்ணா, உங்கள் சொந்தமா, உங்கள் தோழியா, சரிங்களா? நான் சொல்கிறேன். இதுவே உங்கள் பெற்றவங்க சொன்னால் அட்வைஸுன்னுவீங்க, ஒய்ஃபு சொன்னால் டார்ச்சர்னுவீங்க. இப்போ நான் சொல்கிறேன், இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. இது அட்வைஸ் கிடையாது, என்னுடைய மனக்குமுறலும் கிடையாது. சத்தியமாக நீங்கள் பாதாள குழியில் விழக்கூடாது, தவறான பாதையில் போயிடக்கூடாதுன்னு ஒரு சகோதரியாக, ஒரு தோழியாக நான் இதை எப்படி என்னுடைய அன்பு கட்டளை இடுறேன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை எச்சரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் போகிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கேன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? தவறு பண்ணாதீங்க. மனசாட்சி கொஞ்சம் கட்டுப்பட்டுறீங்க. காதெல்லாம் ரொம்ப புனிதமானது. அதை அசிங்கப்பற்றி கொச்சப்படுத்திடாதீங்க. எனக்கு வார்த்தை இல்லை, அழதான் வருது. தயவு செஞ்சு இப்படி இருக்காதீங்க. காதெல்லாம் ரொம்ப புனிதமானது. அந்த அன்பு இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாது. அது ஒருத்தங்க மேலே தான் இருக்கணும், சாகிற வரைக்கும் இருக்கணும். தயவு செஞ்சு மாறுங்க. இப்போ தர சந்தோஷம் இல்லை, இதெல்லாம் நிலைக்கவே நிலைக்காது. நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு பணம் பெற்றவங்களுக்கு செலவு பண்ணுங்கள். உங்களுக்கு உலகத்தையே காமிச்சவங்க, உங்களுக்கு உயிர் கொடுத்தவங்க, உங்கள் மனைவி, உங்களையே நம்பி வந்தவங்க, உங்கள் உயிரில் மீதி, உங்களுடைய பிள்ளைங்க, உங்கள் ரத்தம், அவங்களுக்கு செய்யுங்க. அதுதான் புனிதம். சரிங்களா? இதை திருந்த பாருங்கள்.
நன்றி, வணக்கம்.